வான்மல நண்பர்களுக்கு வணக்கம். இது கிறிஸ்டியன் மீடியா சென்டரின் 1 மினிட் ப்ளீஸ். நான் ஜெசிகா வினோலியா. எப்பவுமே நமக்கு ஒரு குறை இருக்கும். நம்ம கஷ்டப்படுறப்ப நம்மளுடைய நண்பர்கள் யாரும் நமக்கு கை கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கம்ப்ளைண்ட்டை எல்லாருமே சொல்லுவாங்க. நான் அவனுக்கு அப்படி கொடுத்தேன், இப்படி கொடுத்தேன், அவ்வளவு செஞ்சேன், இவ்வளவு செஞ்சேன், எனக்கு ஒரு கஷ்டம் வந்தப்ப யாருமே கை கொடுக்கலங்க அப்படின்னு பேசுவாங்க இல்லையா? கஷ்டம் வர்றப்ப அவங்க கை கொடுக்கணும்னு நீங்க ஏன் எதிர்பார்க்குறீங்க? அவங்க அப்படி ஏதாவது உங்ககிட்ட ஷூரிட்டி சொன்னாங்களா? இல்ல, நீங்களா நினைச்சுக்கிட்டீங்க என்னுடைய நண்பர்கள் எனக்கு கை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இல்லையா? உண்மையில யாருக்கும் யாருக்கும் கை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகளோ மனநிலைகளோ இல்லைங்கிறது தான் உண்மை. ஆகையினால அதிகப்படியா நாம யாருக்கிட்டையும் எதிர்பார்க்கறது தப்பு. அவங்க கை கொடுக்கலங்கிறதுக்காக நம்ம வருத்தப்படுறதும் தப்பு. நம்ம வாழ்க்கை நம்ம கிட்ட இருக்கு. நம்மளை வழி நடத்தினவர் ஆண்டவர். அவரை நம்பி இருக்கிறத விட்டுட்டு ஒரு 3வது மனுஷனை நம்பி, நம்மளை போலவே எல்லா பலவீனங்களும் இருக்கிற ஒரு மனுஷனை நம்பி நம்மளோட பிரச்சனைகளை சொல்றதோ, அவரு கை கொடுக்கணும்னு நினைக்கிறதோ எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை. அதை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க யாரும் உங்களுக்கு கை கொடுக்கல, யாரும் உங்களுக்கு உதவி செய்யல, உங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்டா தயவு செஞ்சு பேசாதீங்க. யாருமே நிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. யாருக்கும் அதுக்கு நேரம் கிடையாது. எல்லாருக்கும் 1008 பிரச்சனை இருக்கும். அவங்களே கேட்பாங்க, இன்னைக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்ண நாளைக்கு நீ பண்ணுவியா அப்படின்னு. நம்மளால எல்லாருக்கும் உதவியா நிக்க முடியுதா? அதை பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட உதவின்னு கேட்ட அத்தனை பேருக்கும் நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்களா? உங்களால செய்ய முடிஞ்சிருக்கா? உங்களுக்கு பிராக்டிக்கல் ரீசன்ஸ் இருக்கலாம் நீங்க செய்யாம போனதுக்கு. அதை நான் கேட்கல. ஆனால் செய்ய முடிந்ததா முடியலையா? எத்தனையோ பேருக்கு நாம உதவி செய்யாம கைவிட்டு இருக்கிறோம் இல்லையா? அது போலத்தான் ஒவ்வொருத்தருடைய நிலைமைகளும் இருக்கும். ஆகையினாலே யாருக்கிட்டேயும் உதவிகளை முடிஞ்ச வரைக்கும் கேட்காதீங்க. கேட்டுட்டு அவங்க செய்யலைன்னு சொல்லி அதை ஒரு பெரிய குற்றமா பேசாதீங்க. எல்லா நேரமும் நமக்கு உதவி செய்யவும் வழி நடத்தவும் இருக்கிற ஒரே ஆள் ஆண்டவர் மட்டும்தான். உங்க பிரச்சனைகளை கடவுளோடு பேசுங்க. அவர் உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை வழியா உங்க வாழ்க்கையை நீங்க நடத்துங்க. உங்களுக்கு சலிப்பில்லாம உதவி செய்யக்கூடிய, எந்த நேரமும் உங்களோடு பேசக்கூடிய ஒரே ஆள் ஆண்டவர் மட்டும்தான். மறந்துடாதீங்க. மனிதர்களை குறை சொல்றத நிறுத்திடுங்க. உங்க வாழ்க்கையிலையும் இது மாதிரி நிறைய பேரை நீங்க பார்த்திருப்பீங்க, அல்லது நிறைய அனுபவங்கள் உங்களுக்கும் இருந்திருக்கலாம். நீங்க உதவி கேட்டு அல்லது நீங்க உதவி செய்த சிலரே கூட உங்களுக்கு உதவி செய்யாம போயிருப்பாங்க இல்லையா? அவங்கள பத்தி நீங்க மனசு வருத்தப்பட்டு நிறைய பேசியிருப்பீங்க. இப்போ சொல்லுங்க, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை நீங்க எப்படி கிராஸ் பண்ணி வந்தீங்க? அந்த மாதிரி நேரங்கள்ல ஆண்டவர் உங்களுக்கு எப்படி உதவி செஞ்சார்? உங்களோட அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. இது இன்னும் பலருக்கு உபயோகமா இருக்கும். நாளை பார்க்கலாமா? சைனிங் ஆஃப் வினோலியா.